அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தொடர் வகுப்பில் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் கலைகள் குறித்த பாடத்தை நம்ம அறிந்து வருகிறோம். ஹதீஸ் கலையுடைய இந்த விதிமுறைகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஹதீஸ் என்று ஒன்று மார்க்கத்தில் இருக்குதா, அல்லாவிடமிருந்து வந்தது குர்ஆன் மட்டுமா, அல்லது குர்ஆன் அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதுவும் உண்டாங்கிறத முடிவெடுத்தால் தான் நம்ம ஹதீஸ் கலைன்னு ஒன்று இருக்கிறத நிறுவ முடியும். அதை நிறுவி முடித்த பிறகு தான் என்ன செய்யணும்னு கேட்டால் ஹதீஸ் கலைக்குள்ளே போகணும். நம்ம எடுத்தடுப்பில் ஹதீஸ் கலைக்கு போனால் நாளைக்கு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வழிகட்ட கூட்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அவங்க என்ன செய்வாங்க, இதுக்கு என்ன ஆதாரம், ஹதீஸே கிடையாது, அல்லாஹ்வுடைய வஹியைத்தான் பின்பற்றணும், வஹிங்கிறது குர்ஆன் மட்டும்தான் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, சில வாதங்களெல்லாம் வைப்பாங்க. அவங்க வைக்கிற வாதங்கள் தனியாக இருக்குது, அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அப்போ இது வேறு ஆணிவாராக நம்ம அலசி என்ன செய்யணும்னு கேட்டால், குர்ஆன் எப்படி அல்லாஹ்வுடைய வஹியாக இருக்கிறதோ அது மாதிரி ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹி தான். அதாவது குர்ஆன் அல்லாத ஒரு வஹி இருக்குது, அப்படி வச்சுக்கிடுவோம். அதுக்கு பேர் ஹதீஸ்ன்னு பிறகு பார்த்துக்குருவோம். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆன் எப்படி அல்லாஹ்ட்டிருந்து வந்துச்சோ அது மட்டும்தான் அல்லாஹ்ட்டிருந்து வந்துச்சா, குர்ஆன் அல்லாத முறையிலும் அல்லாஹ் நபியோட தொடர்பில் இருந்தானா, செய்திகளை சொன்னானா, அந்த செய்திகள் அவர்களுக்காக சொன்னானா, நம்ம எல்லாருக்குமாக சொன்னானா, அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திட்டோம்னு சொன்னால் அப்போ குர்ஆன் அல்லாத ஒரு வஹியும் இருக்கிறதுன்னு ஆயிரும். அதான் ஹதீஸ்னு வச்சுக்கிறங்க, பேர் என்ன வேணாலும் வச்சுட்டு போங்க. குர்ஆன் அல்லாத இன்னொரு வஹி அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்கு தான் இந்த சில ஆதாரங்களை உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இன்னொரு வசனத்தை பாருங்கள். இது குறித்து எல்லா ஆதாரங்களையும் வைத்துவிட்டு எதிர்கருத்தில் உள்ளவர்கள் எடுத்து வைக்கிற வாதங்களுக்கு பதிலையும் பார்த்துவிட்டு நம்ம ஹதீஸ் கலைக்குள்ளே போகலாம். 2வது அத்தியாயத்தில் 129வது வசனம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவெல்லாம் கட்டி முடித்து விட்டு அந்த ஊர்வாசிகளுக்காக துவாவெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த துவா செய்யும் பொழுது அதில் அவங்க ஒரு துவா செய்கிறாங்க. இப்ராஹிம் நபி செய்கிற துவா தான் இந்த வசனத்தில் இருக்கிறது. ரப்பனா, எங்கள் இறைவா. எங்கள் இறைவா என்ன 2 பேர் இருக்கனால, இஸ்மாயில் இப்ராஹிம் இருக்கிறாங்கல்ல, அதனால் எங்கள்னு வந்திருக்கு. எங்கள் இறைவா, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், இவர்களில்னா இந்த ஊர்வாசிகளில், இந்த மக்காவாசிகளில், மக்காவில் குடும்பத்தை குடியமர்த்திட்டார், காபாவை கட்டிட்டார். கட்டின பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவங்க 2 பேரும் தூதராக இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் தூதராக இருக்கிறாங்க. அவங்க என்ன ஆசைப்பட்றாங்கன்னா, நம்ம இந்த மக்காவாசிகளில் ஒரு தூதர் வரணும், அதாவது ரசூலுல்லாஹ்வை பற்றின ஒரு துவா. அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்கள, அது இந்த துவாவுடைய எதிரொலி தான். அந்த மாதிரி என்ன வருதுன்னா, ரப்பனா, எங்கள் இறைவா, வபஅஸ் ஃபீஹிம், இவர்களிலே நீ அனுப்பு, இவர்களுக்கு அனுப்பு, ரசூலன், ஒரு ரசூலை அனுப்பு, மின்ஹும், இவர்களிலிருந்து, இந்த ஊர்வாசிகள் இருக்காங்களே, இவர்களில் இருந்த ஒரு தூதரை அனுப்புவாயாக அப்படின்னு ஒரு தூதருக்கு துவா செய்கிறாங்க. ஏன்னாட்டா எல்லா தூதர்கள் இப்ராஹிம் நபியுடைய அந்த மகன் வழியாகத்தான் வந்திருக்கிறாங்க, இஸ்ஹாக்கு. அனைத்து ரசூல்மார்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழியாகத்தான் யாக்கூபு, யூசுஃபு, சுலைமான், அய்யூபு எல்லாருமே அதில் தான் அதிகமானவர்கள் வர்றாங்க. அப்போ இஸ்மாயில் நபி வழியாக ஒரு தூதர் இல்லை. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நிறைய தூதர் வேணாம், ஒரு தூதர் அனுப்புன்னு கேட்குறாங்க. ரப்பனா, எங்கள் இறைவா, வபஅஸ் ஃபீஹிம், இந்த மக்களில் நீ அனுப்பி வைப்பாயாக, ரசூலம் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு ரசூலை அனுப்பு. ரசூல் அனுப்புனா அது என்னத்துக்கு அந்த ரசூல் அனுப்பணும் என்றால், எத்துலுன்னா ஓதுறது, அதாவது சொல்வது, ஓதி காட்டுவது. எத்துலு அலைஹிம், அந்த தூதர் அவர்களுக்கு ஓதி காட்டுவார். தலா என்றால் ஓதி காட்டினான். திலாவத்துங்கிறோம்ல, தலாயத்துலேருந்து மஸ்தர் தான் திலாவத்துல் குர்ஆன், சஜிதா திலாவத்துலாம் சொல்கிறீங்கல்ல, ஓதுறதுக்குரிய சஜிதான்னு அந்த வார்த்தை தான் எத்துலுன்னா அவர் ஓதி காட்டுவார். அலைஹிம், எத்துலுவுக்கு பிறகு அலா தான் வரும்.
அவர்கள் மீதுன்னு வரும், அவர்களுக்குன்னு தமிழில் அர்த்தம் செஞ்சுக்கணும். எத்லு அலைஹிம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார், ஆயாத்திக்க உனது வசனங்களை ஓதி காட்டுவார். நீ ஒரு ரசூல் அனுப்புனீன்னா அந்த ரசூல் என்ன செய்வார்? உனது வசனங்களை ஓதி காட்டுவார். வசனங்கள்னால் எது? அல்லாட்டிருந்து வரக்கூடிய அந்த வேதம் தான், வேத வெளிப்பாடு தானே. அது குரான் வச்சுக்கிறோம். அதில் ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்குறதுக்கும் ஆயாத்துமாங்க. இது குரானை தான் குறிக்கும். எத்லு அலைஹிம் ஆயாத்திக்க அந்த தூதர் வந்து உனது ஆயத்துகளை ஓதி காட்டுவார். தூதருடைய வேலை ஆயத்தை ஓதி காட்டுவார். ஆயத்தை ஓதி காட்டிட்டு ஒய் அல்லி முகமுல் கிதாப வேதத்தை கற்றும் கொடுப்பார் அவர். அதாவது அவர் டியூட்டி, அந்த தூதருடைய டியூட்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எத்லு அலைஹிம் ஆயாத்திக்க உனது வசனங்களை அவர் ஓதி காட்டுவார். இப்போ வந்து ரசூலுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னு வைங்க, அவங்க இந்த வசனத்தை ஓதி காட்டிட்டாங்கன்னு வைங்க. எந்த பாஷையில் ஓதி காட்டுவாங்க? அரபி மொழியில் ஓதி காட்டுவாங்க. எந்த மக்களுக்கு ஓதி காட்டுவாங்க? அரபு மொழி பேசுகிற மக்களுக்கு ஓதி காட்டுவாங்க. ஓதுன உடனே விளங்கிரும்ல, தாய்மொழியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா இவங்க சொல்கிறவங்களுக்கும் அரபி மொழி, அவங்களுக்கும் அரபி மொழி, சொன்னவொன்னே விளங்கிரும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஓதி காட்டுவாருங்கிற ஒரு நிப்பாட்டி இருந்தால் வேதம் மட்டும்தான் வஹீன்னு வச்சுக்கிடலாம். ஓதி காட்டின உடனே அதை விளக்குற வேலை கொஞ்சம் இருக்குது. ஓதி காட்டுற வேலையை மட்டும் அவர் செய்யலை. ஓய் அல்லி முகும் அவர்களுக்கு அந்த தூதர் கற்றுக் கொடுப்பார். அல் கிதாபை கற்றுக் கொடுப்பார், வேதத்தை கற்றும் கொடுப்பார். அப்போ தூதர் வந்து என்ன வேலையை செய்வார்னு கேட்டால், வசனங்களை ஓதி காட்டுவார், வேதத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பார். என்ன ஓதி காட்டிய சில மாதிரி என்ன கற்றுக் கொடுக்குறது? எப்போ அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்களோ வேற்றுமொழி மக்களுக்கு வரல, அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு தான் வந்திருக்குது. அதனால் அரபியில் இருக்கிறதுனால அரபு மொழி பேசுகிற மக்களுக்கு ஓதுனோன்னே விளங்கி போயிடும். அப்புறம் விளக்குறதுக்கு ஒன்று தேவையே இல்லை. அப்படி தானே இந்த கூட்டம் சொல்லுது, குரான் மட்டும் போதுங்கிற கூட்டம். அதுதான் குரான் தந்துட்டால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு தூதருடைய விளக்கமும் தேவையில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் நபி என்ன துவா செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒய் அல்லி அவர் வேதத்தை வந்து வசனத்தை ஓதவும் செய்வார். ஒய் அல்லி முகமுல் கிதாப அந்த மக்களுக்கு கித்தாபை கற்றுக் கொடுப்பார். கித்தாபை கற்றுக் கொடுக்குறேன் என்ன? அந்த எழுத்தை ஓத கட்டி கொடுக்குற பார்த்து ஓதும்ல, அதை கற்றுக் கொடுக்குறதா? ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்போ யாரை தூதர் அனுப்புகிறானோ அவர் வந்து எழுத்தை வாசிக்கிறத கற்றுக் கொடுப்பார்னு அர்த்தம் வருமா? எழுத்தை வாசிக்க கற்றுக் கொடுத்தாலும் அது வேதத்தை கற்றுக் கொடுத்தா எப்படி ஆகும்? மொழியை கற்றுக் கொடுத்தா தான் ஆகும். ஆனால் அவன் நான் கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னால் அது கற்றுக்கிட்டு வேதத்தையும் படிப்பார், எதை வேணாலும் படிப்பார். அப்போ எழுத்தை கற்றுக் கொடுக்குறது இது குறிக்காது. ஏன் குறிக்காது? எழுத்தை கற்றுக் கொடுக்குறது எந்த காலத்துலேயும் வேதத்தை கற்றுக் கொடுப்பதா ஆகாது. அலிஃபு பேண்டு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த அலிஃபை அறிந்து கொண்டு பேச்சுக்கு இந்த அர்த்தம் அப்படி வச்சு கொண்டால் அந்த அலிஃபேங்கிற அந்த இல்மை கொண்டு அவங்க என்ன செய்வாங்க? எந்த புஸ்தகத்தையும் படிப்பாங்க. அப்போ அந்த புஸ்தகங்களை படிக்கிறதுக்குரிய அந்த இதை கற்றுக் கொடுக்குறது, அதுக்கு அந்த மொழி தெரிந்த ஆசிரியர்களை இப்போது ஒரு தூதர் அனுப்பி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த மக்கள் பேசக்கூடிய மொழியை ஆனா அவனான்னு சொல்லி கொடுக்குற ஒரு தூதர் வரணுமா? அதை கற்றுக் கொடுக்குறதுங்கிறத கொடுக்க இயலாது. அல்லது இன்னொரு காரணத்திலாம் அது கொடுக்க இயலாது. அப்படியே வச்சுக்கிட்டாலும் இவருக்கு தெரியாத, அந்த தூதருக்கு என்ன தெரியாது? எழுத படிக்க தெரியாத. எழுத படிக்க தெரியாதுங்கிறது ஆதாரத்தையும் நம்ம பின்னாடி இந்த உலுமுல் நம்ம ஹதீஸில் அதை கொண்டு வருவோம். அப்போ அல்லி முகமுல் கிதாப அவங்களுக்கு வேதத்தை கற்றும் கொடுக்குறாரு. அப்போ கற்றுக் கொடுத்தல்னா என்னென்னா, வேதத்தை ஓதி காட்டிவிட்டு அதை கற்றுக் கொடுக்குதல் என்று சொன்னால் அதில் சில டவுட்டுகள் ஏற்படும். அந்த டவுட்டுகளை இவர் விளக்குவார். அதான் கற்றுக் கொடுத்தல். குரானை ஓதி காட்டுவார். ஓதுனவுன்னு பளிச்சுன்னு விளங்கக்கூடிய விஷயம் விளங்கிறேன். சில விஷயம் வந்து அவர் தான் சொல்லி கொடுக்கணும். ஜக்காத்து கொடுங்கள்னு சொன்னால் அர்த்தம் விளங்கிடும். ஜக்காத்துனா என்ன, எவ்வளவு, அதை விளக்கணுமா இல்லையா? அது மாதிரி விஷயங்களை தொழுகை நிலைநாட்டுங்கள்னு வரும். அந்த அர்த்தம் விளங்கின ஏதோ ஒன்று நிலைநாட்ட சொல்கிறான். தொழுகண்டா என்ன, எதை தொழுகைங்கிறது அப்போது ஒரு கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி கற்றுக் கொடுக்காட்டி விளங்காது, இந்த வசனம் விளங்காது. தொழுகை நிலைநாட்டுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தொழுகைங்கிறத ஒன்றை நிலைநாட்டுன்னு புரிஞ்சுக்கிறவங்க. தொழுகண்டா என்னங்கிறத எப்படி புரியுவீங்க? அப்போ அவர் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போது அல்லி முகமுல் கிதாப அவர் அந்த தூதர் வந்து வேதத்தை கற்றும் கொடுப்பார். அப்போ அந்த இறைவன் அனுப்பக்கூடிய அந்த தூதர் வந்து வேதத்தை ஓதி காட்டுவார். ஒன்று
ஓதி காட்டினது எதுன்னு கேட்டால் அந்த அருகு குரான்னு காட்டி போடுவீங்க. அப்புறம் வேதத்தை கற்றுக் கொடுத்தாருங்க, என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு, அது எங்கே? அவர் கற்றுக் கொடுத்தது வந்து நமக்காக தானே கற்றுக் கொடுக்குறாரு. அந்த 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 காலத்து மக்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்குறாரா? வேதம் எப்படி அந்த காலத்து மக்களுக்கு மட்டும் உள்ளது இல்லையோ, அந்த கித்தாபை கற்றுக் கொடுக்குறதும் அந்த மக்களுக்கு மட்டும் உரியது அல்ல, அனைவருக்கும் உரியது, கியாம நாள் வரைக்கும் உரியது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பற்றி அந்த துவா செய்கிறாங்க. நீ அனுப்புகிற அந்த தூதர் வந்து வசனங்களை ஓதி காட்டுவார், அந்த வசனம் தான் இருக்குது, குரான் இருக்குது, வேதத்தை கற்றுக் கொடுப்பார்னு இருக்குது. வேதத்தை என்ன கற்றுக் கொடுத்தார் அவர் கற்றுக் கொடுத்தது இன்னொரு வகை இருக்குன்னு விளங்குதில்ல. அவர் கற்றுக் கொடுக்குற வேலைக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறார். தூதர் வந்து புஸ்தகத்தை கொண்டாந்து வீசிட்டு போகிறதுக்கு வரல, அவர் அந்த புஸ்தகத்துக்கு விளக்கம் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். அள்ளி முகமுல் கித்தாபை, அந்த மக்களுக்கு கித்தாபை கற்றுக் கொடுப்பார். கித்தாபையும் ஹிக்குமத்தையும் கற்றுக் கொடுப்பார். கித்தாபுன்னா கித்தாபில் உள்ளதையும் விளக்குவார். ஹிக்குமத்துன்னு ஞானம் இருக்குல்ல, உள்ளத்தில் எல்லாம் போடக்கூடிய ஞானம், அந்த ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். அப்போ என்ன வருதுன்னா, ஹிக்குமத்து என்பது உள்ளத்தில் எல்லாம் போடக்கூடிய மற்ற 2 வகை இருக்குல்ல, ஜிப்ரீல் மூலமாக இல்லாத மற்ற 2 வகை, அந்த வகையை வந்து ஹிக்மத்துன்னு வச்சுக்கிறோம். அதான் ஹிக்மத்து, கித்தாப் அல்லாத வகை. அந்த ஹிக்மத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார், கித்தாபையும் கற்றுக் கொடுப்பார். கித்தாப்னா அந்த கொடுத்த வேதம் குரான், அதை கற்றுக் கொடுப்பாருன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு தேவையான இடங்களில் விளக்கங்கள்லாம் கொடுப்பாருன்னு அர்த்தம். இப்படி ஒரு தூதர் அனுப்பு, போய் சக்கீஹும் இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கீம்னு அவர் என்ன செய்கிறாரு, துவா செய்கிறார். அப்போ இப்ராஹிம் நபி அந்த துவா செஞ்சதில் இருந்து என்ன விளங்குதுன்னா, தூதர்மார்களுடைய வேலை வந்து வேதத்தை ஓதி காட்டுறது, வசனங்களை ஓதி காட்டுறது ஒரு வேலை, கித்தாபை கற்றுக் கொடுப்பது ஒரு வேலை, ஹிக்மத்தை கற்றுக் கொடுப்பது ஒரு வேலை என்று சொன்னால் அதெல்லாம் வேணுமில்ல நமக்கு. அது எங்கே? குரான் மட்டும் போதுன்றீங்கன்னா அது அந்த ஓதி காட்டுவாருங்கிறதுக்கு சரி, அது உறுதியாகிவிட்டது. வசனங்களை ஓதி காட்டுவார்னு அதுக்கு அர்த்தம் என்னது? இந்த ஓதி காட்டியிருக்கிறாரில் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குல்ல அப்படின்றவங்க, அது பாதுகாக்கப்பட்டு வந்துருச்சு. அவர் கற்றுக் கொடுத்தது என்ன? கற்றுக் கொடுக்க தான் நாள் அனுப்பி விட்றான். கற்றுக் கொடுத்த அந்த வேதத்துக்கு கொடுத்த விளக்க உரை என்ன? ஹிக்மத்து என்ன? அது எங்கே? அது வேணுமா வேணாமா? வேணாட்டி அதுக்கு போய் கற்றுக் கொடுக்க வைக்கிறான். புஸ்தகத்தை கொண்டே கொடுத்துட்டு வான்னு சொன்னால் அதுக்கு அந்த தூதர் அனுப்பப்படலையே, கொடுத்து விளக்கம் சொல்லிட்டு வான்னு எல்லாம் சொல்கிறான். அவர் சொல்கிற விளக்கமும் மார்க்கத்தில் உள்ளதுன்னு விளங்குதா இல்லையா? அவர் ஓதி காட்டினதும் மார்க்கத்தில் அல்லாஹ்வுடையது தான், அவர் கொடுக்குற விளக்கமும் அல்லாஹ் கொடுக்குற விளக்கம்தான். அப்போ குரானுக்கு அல்லாஹ் ரசூல் மூலமாக விளக்கம் கொடுத்துருக்கும் பொழுது அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்போ குரான் அல்லாத ஒரு வகை இருக்குது என்பதற்கு இது ரொம்ப தெளிவான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது ஒரு துவா தானே, அனுப்புனான் என்று அங்கே வரல தானே. இப்ராஹிம் நபி இந்த மாதிரி ஒரு தூதர் ஒன்று ஆசைப்பட்டார், அதை வச்சு எப்படி நீங்கள் ரசூலுல்லாவுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னு அப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்க. கேட்டாங்கன்னு சொன்னால் இந்த வசனம் ரசூலுல்லாவே அப்படி தான் அல்லாஹ் அனுப்பணுன்னு 251 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு தூதரை அனுப்பணும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கமா அர்சல்னா ஃபீக்கும், உங்களிடம் நம்ம அனுப்பி வைத்திருக்கிறோம், ரசூலம் மின்கும், மக்காவில் உள்ள மக்களை நோக்கி பேசப்படுது ஆரம்ப காலத்தில். இது அர்சல்னா ஃபீக்கும், உங்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறோம், ரசூலம் மின்கும், உங்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம். அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, எத்துல் அலைக்கும் ஆயாத்தினா, நமது வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிப்பார். நம்ம ஒரு தூதர் அனுப்பியிருக்கிறோம், அந்த தூதர் வந்து உங்களுக்கு நமது வசனங்களை ஓதி காட்டுவார். நமது வசனங்கள்ங்கிறது எது? குரான். குரானை ஓதி காட்டுவார். அந்த அருக்கு குரான்னு சொல்கிறீங்க, ரைட்டு. போய் சக்கீக்கும், உங்களை தூய்மைப்படுத்துவார், பண்பாடுகள் ஒழுக்க பண்பாடு உள்ளமாக அவங்கள வந்து பயிற்றுவிப்பாருங்கிற அர்த்தம். அதுக்கப்புறம் ஓய் அள்ளி மூக்குமுல் கித்தாப உல் ஹிக்மா, உங்களுக்கு கித்தாபையும் கற்றுத்தருவார், வேதத்தையும் கற்றுத்தருவார், உல் ஹிக்மா ஞானத்தையும் கற்றுத்தருவார். அப்போ அந்த தூதர் நாம் அனுப்பின இந்த தூதர்னால் முகமது தான், வேறு யார்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம், அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது வசனங்களை ஓதி காட்டுவார். நமது வசனங்கள் என்பது குரான் தான், அதை ஓதி காட்டிடுறாரு. ஓதி காட்டுவார்னோடு முடிச்சிடலாமே. குரானை ஓதி காட்டு, குரான் மட்டும் போதும்னா குரானை ஓதி காட்ட ஒருத்தர் அனுப்பிட்டோம், அவர் ஓதி காட்டிடுவார், வேலை முடிஞ்சு
அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானா, ஓதியும் காட்டுவார், வேதத்தை கற்றும் கொடுப்பார், ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஒய் அல்லிமுக்கும் அல் கிதாப ஒல் ஹிக்மா, உங்களுக்கு கித்தாபையும் கற்றுத்தருவார், ஹிக்மத்தையும் கற்றுத்தருவார். அதுக்கு தான் அனுப்பியிருக்கிறேங்கிறான் அல்லாஹ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்புனது வந்து ஒரு குர்ஆன்கிற ஒரு புஸ்தகத்தை கொடுத்து இதை போய் மக்கள்கிட்ட சொல்லிடு என்பதற்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை. இதை கொண்டே கொடுத்து மக்கள்கிட்ட சொல்லு, விளக்க வேண்டிய நேரத்தில் விளக்கு, ஹிக்மத்து கொடுத்துருக்கான்ல அதையும் நீ விளக்கு, இந்த வேலையை 3 வேலை செய்கிறதுக்கு தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ நம்ம இந்த வசனத்தை வந்து மதிக்கிறது தான் என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்பட்ட மாதிரி அதற்குரிய விளக்கங்களும் தூதர் வழியாக அல்லாஹ் தான் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் வழங்கினதை கற்றுக் கொடுப்பார் அவர். அப்போ அந்த கற்றுக் கொடுத்ததும் வஹியா இல்லையா? அப்போ குர்ஆன் அல்லாத விஷயங்கள் இருக்கத்தானே செய்யுது. குர்ஆன் அல்லாமலும் சில வழிகாட்டுதல்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ நீங்கள் குர்ஆன் மட்டும் போதுன்னீங்கன்னா எதை மறுக்கிறாம? ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால் குர்ஆனை தானே மறுக்கிறான். குர்ஆன் மட்டும் போதுங்கிறீங்க. இப்போ குர்ஆனில் 3 இருக்குன்னு சொல்லுது. அதெல்லாம் கிடையாது, 3 இருக்கிறதுங்கிறது பொய், 1 தான் உண்மை அப்படின்னா குர்ஆன் மட்டும் போதுங்கிறீங்க, கடைசியில் குர்ஆனை வேணாங்கிறீங்க. குர்ஆன் மட்டும் போதுங்கிற வாதத்தை வைத்து விட்டு அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா குர்ஆன் வேணாம், குர்ஆனே வேணாம், குர்ஆன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம், எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். இஷ்டத்துக்கு எப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு பேர் அகல குர்ஆனா? அகல குர்ஆன்னா முன்கிருள் குர்ஆனாக போயிடுறாங்க, குர்ஆனை மறுக்கிறாளாக ஏறுறாங்க. சரி, இது ஒரு விஷயமாச்சா. இது வந்து 251. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் வந்து அழகான முறையில் அது ஒரு பெரிய உபகாரமாக சொல்லி காட்டுறான். எப்படின்னு கேட்டால், லக்கது மன்னல்லாஹு, இது எந்த வசனம்னு கேட்டால் 3வது சூறாவில் 164வது வசனம். லக்கது மன்னல்லாஹு, மன்னன்னா அருள் புரிந்தான். மன்ன அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மன்னன்னு இருக்கும்ல, அந்த மத்த ரத்த மாதிரி உள்ளது. மன்னண்டா அருள் புரிந்திருக்கிறான். மன்னல்லாஹு, கதுங்கிறது சென்ற கால வினையில் வந்ததுனால உறுதியாகங்கிற அர்த்தமாயிரும். லக்கது மன்னல்லாஹு, அல்லாஹ் உறுதியாக அருள் புரிந்திருக்கிறான். அலல் மூமினீன, இந்த மூமின்களுக்கு பெரிய அருள் செஞ்சிட்டான் அல்லாஹ். எப்படி அருள் செஞ்சிட்டான்? இது பாஸ ஃபீஹிம் ரசூலன், அவர்களிடம் ஒரு தூதரை அனுப்பிய போது அருள் செய்து விட்டான். ஒரு தூதரை எப்போ அனுப்புனானோ அதன் மூலம் அருள் செஞ்சிட்டான் மூமின்களுக்கு. ரசூலம் என்ன அன்புசியும், அவங்கள சேர்ந்த ஒரு சொல். வேறு அரபம் பேசுகிற மக்களுக்கு ஆப்பிரிக்காக்கார ரசூல் அனுப்பி வைக்கலை, அரபு பேசுகிற ரசூலை தான் அனுப்பியிருக்கிறான். மின் அன்புசியும், அவங்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பிய போது அல்லாஹ் வந்து மூமின்களுக்கு அருள் செய்து விட்டான். ஆனால் தூதர் அனுப்புனது ஒரு அருளாச்சா? அவர் என்ன செய்வாராம்? எத்துலு, அவர் ஓதி காண்பிப்பார், அலைஹிம், அவர்களுக்கு, ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை. இந்த அனுப்புன அருள் செஞ்சு அனுப்புன அந்த தூதர் அவனுடைய ஆயாத்துகளை அவங்களுக்கு ஓதி காண்பிப்பார். ஆயத்தை ஓதி காண்பிப்பார்னா குர்ஆனை ஓதி காண்பிப்பார்னு அர்த்தமாச்சா? ஒய் சக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார். அதுக்கப்புறம் ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப ஒல் ஹிக்மா, அந்த மக்களுக்கு கிதாபையும் ஹிக்மத்தையும் கற்பிப்பார். அப்போ அதை வசனத்தை ஓதியும் காட்டுவார், கிதாபை கற்பிக்கவும் செய்வார், வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பார். இப்படி ஒரு தூதரை அனுப்பி அல்லாஹ் அருள் புரிஞ்சிட்டான். ஒயின் கானு மின் கபுலு, இதற்கு முன்னால் அவர்கள் லஃபி லலாலின் முபீன், தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள். அப்போ நம்ம இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேலை, அவங்கள அல்லாஹ் அனுப்புனது குர்ஆனை கொடுத்து விட்டு ஓதி காட்டிட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை. அதுக்கு மட்டும் அனுப்பியிருந்தால் அது மட்டும்தான் வஹீன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லை, அதை கொடுத்து விட்டு அதில் சில டவுட்டுகள்லாம் இருக்குப்பா, நீ தான் விளக்கணும் அப்படின்னு சொன்னான்னா அந்த விளக்கத்தை அல்லாஹ் தான் கொடுக்குறான். அதனுடைய அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாலேயே அவங்க விளக்கின விளக்கம் என்ன யாருடையது? அல்லாஹ்வுடையதுன்னு ஆயிடுச்சு. அப்போ குர்ஆனை விளக்குறது அவங்க வேலை, ஹிக்மத்தை விளக்குறது என்ன இருக்குது? அவங்களுடைய வேலை. அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டால், குர்ஆனை கொண்டு வந்து ஓதி காட்டுற வேலையை மட்டும் தூதர் செய்யலை. அப்பப்போ இறங்கும்போது ஓதி காட்டுவார், ஓதி காட்டும்போது பளிச்சுன்னு விளங்கக்கூடியதை மக்களை விளங்கிடுவாங்க,
பளிச்சுன்னு விளங்காத விஷயங்கள் இருந்தால் என்ன செய்வார், இதுக்கு இதான் அர்த்தம், தொழுகண்டா இப்படி தான், ஜக்காத்துன்னா ஆட்டுக்கு இவ்வளோ, மாட்டுக்கு இவ்வளோ, தங்கத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி விளக்குறாருல. இதை வெறுமனே ஜக்காத்து கொடுன்னு மட்டும்தான் குரானில் இருக்கும். அது விளக்குற வேலை இருக்கத்தானே செய்யுது. அப்போ அந்த விளக்குற நம்மளாக இஷ்டத்துக்கு ஜக்காத்துக்குன்னு அர்த்தம்னு வாயில் வந்த மாதிரி உளர்றதை விட்டுட்டு அவர் விளக்கியிருப்பார்ல. யார் புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்தாரோ வேதத்தை அவர் விளக்கியிருப்பார்ல. அதை அந்த விளக்கம் அல்லாஹ் சொல்லித்தானே விளக்குறாருன்னு இந்த வசனம் சொல்லுது. அந்த விளக்குற வேலைக்கு தானே அல்லாஹ் அனுப்புனேன்னு சொல்கிறான். அப்போ அதுவும் வஹி தான். அப்போ குரான் அல்லாத வஹி, நம்ம அதை ஹதீஸுங்கிறோம். அந்த ஹதீஸுங்கிற பேரை உனக்கு ஏற்றுக்கிற பிடிக்காவிட்டாலும் குரான் அல்லாத வஹி இருக்குன்னு இருக்கா இல்லையா? அப்போ குரான் அல்லாமல் நபி தொடர்பாக உள்ள விஷயங்கள் ஆத்தண்டிக்காகி கிடைத்தால் அதுவும் தான் ஆதாரம், அதுவும் அல்லாஹ்வுடையது தான் என்பதற்கு இந்த ஒரு வசனம் என்ன இருக்குது, 364 தெளிவான ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 62:2 இந்த ஒரு விஷயத்தை உம்புட்டு இடத்துல சொல்கிறான் பாருங்கள். இது ஒரு சாதாரண ஒரு தடவை சொல்லிட்டா போதுங்கிற ஒரு விஷயத்தை இதில் அழுத்தம் திருத்தமாக இந்த கருத்தை பதிய வைக்கணுங்கிறதுக்கு தான் பல அத்தியாயங்களில் இதை கொண்டு போடுறான். இந்த மறுபடியும் சொல்கிறான்ல, ஹுவண்ட அல்லாஹ் அவன் அல்லதி பாசஃபில் உம்மியின உம்மி சமுதாயத்தில் அவன் அனுப்பி வைத்தான் ரசூல் அனுப்புனா மின்ஹும் அவங்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பினான். அவர் என்ன செய்வார், எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார். ஒன்றாச்சா. அப்புறம் என்ன, ஜக்கீஹிம் அவர்களை தூய்மைப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். அப்புறம் அல்லி முகமுல் கிதாப உல் ஹிக்மத்தை அவங்களுக்கு கிதாபையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பார். இது எங்கே இருக்குது, 62வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ அந்த தூதர்களை அனுப்புறது தூதர்களில் ரசூல்லாவை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியது புஸ்தகத்தை கொண்டு போய் வாசித்து காட்டுவதற்கு மட்டும் இல்லை, வேத புஸ்தகத்தை வாசித்து காட்டவும் செய்யணும். வாசித்து காட்டுறதோட அந்த வேதத்தை விளக்கவும் செய்யணும். அந்த வேதத்தை விளக்குற மட்டும் இல்லாமல் வேதமில்லாத வகையில் ஞானம் வரும்ல, நேரடியாக பேசி உள்ளத்தில் போடுறது ஹிக்மத்துங்கிறோம், அதையும் விளக்கணும். அதை என்ன செய்யணும், அதை தெளிவுபடுத்தி மக்களுக்கு சொல்லணும். இப்படியான ஒரு வேலைக்கு தான் நம்ம அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனமும் சொல்கிறது. அப்போ அடிப்படை என்ன வழங்கணும்னா, நபிமார்களை அனுப்புறது என்பது எல்லா நபிமார்களுக்கும் ஒரு வேதத்தை கொடுக்குறோம், நிறுத்தி கொள்வது இல்லை. வேதத்தையும் கொடுத்து விட்டு, ஏன்னா வேதங்கிறது ஆதியிலேருந்து அம்புட்டையும் சொல்கிறாங்க. அந்த குரான் மாதிரி ஒரு 20 குரான் 30 குரான் சைஸ் வந்துடும். அடிப்படையான விஷயங்களை அதில் சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான விளக்கங்களை அவரே சொல்லுவார், அந்த தூதர் விளக்குவார். அவர் விளக்குறது அல்லாஹ் கொடுக்குற விளக்கம்தான். ஏன் அதை அப்படி சொல்கிறோம்னா, அல்லாஹ் தானே அவர் விளக்குவாருங்கிறான், விளக்குறதுக்கு தான் அனுப்பியிருக்காங்கிறான். அவர் விளக்குறதுக்கு அனுப்பியிருக்கோன்னு சொன்னாலும் அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்துட்டான்ல. அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்து ஒன்றை விளக்கினால் அல்லாஹ் விளக்குனா தானே அர்த்தம், அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு தானே அர்த்தம். அப்படிங்கிற வகையில் பார்த்தோம்னு சொன்னால், அப்போ குரான் மட்டும்தான் சொல்லக்கூடிய அந்த வாதம் ஒரு அறிவீனமான ஒரு வாதம் என்பது நீங்கள் விளங்கிக்கிட்டீங்க. அடுத்தது இந்த வசன தொடரில் இது ஒரு பல வசனங்கள் 83, 84, 85, 86, 87, 88, 89, 90 6வது அத்தியாயத்தில் 90 வரைக்கும் ஒரு தொடரான ஒரு வசனம். இந்த தொடரான வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அதாவது இதில் ஒரு பெரிய வசனமாக இருக்கா. இதில் என்னென்னு கேட்டால், இப்ராஹிம் நபியை பற்றி இதில் பேசப்படுது. இப்ராஹிம் நபிக்கு நம்முடைய சான்றுகளை வழங்கினோம். தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாக இப்ராஹிம் நபிக்கு நம்ம சான்றுகளை வழங்கினோன்னு இப்ராஹிமை குறிப்பிட்டாச்சா. அப்படி மற்ற விஷயங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது வேறு என்ன செய்யறேன்னு கேட்டால், வஹபுனா லஹு இஸ்ஹாக்க ஒ யாக்கூப் அவருக்கு இஸ்ஹாக்கு யாக்கூபை வழங்கினோம், இஸ்ஹாக்கு யாக்கூபை வழங்கிட்டோம்னா. அப்புறம் நூஹை என்ன செஞ்சோம், அனுப்பணும். நூஹன் ஹதைனா நூஹுக்கு நேர்வழி காட்டினோம். உமின் துர்ரியத்திஹி அவருடைய வழித்தோன்றலில் தான் தாவூது, சுலைமான், ஐயூபு, யூசுஃபு, மூசா, ஹாரூன் இவங்களெல்லாம் அந்த வழித்தோன்றலில் வந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, எல்லா நபிமார் பேரும் வந்துருச்சு.
அப்போ சக்கரியா, ஈசா, யஹ்யா, இல்யாஸ் இவங்க எல்லாரையும் சொல்லிட்டு குல்லுமின சாலிஹீன் எல்லாம் நல்லடியாரெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் மேலும் பட்டியல் எல்லாம் போகிறான். இஸ்மாயில வல்யசா ஓ யூனுச ஒ லூத்தன் இவங்களையும் நம்ம நெஞ்சம் குல்லன் பல்லல்லாம் அல்ல ஆலமீன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். சொல்லிவிட்டு இன்னும் மின் ஆபாயும் அது உரியாத்தையும் இஹ்வானியும் இவங்களுடைய முன்னோர்கள், இவங்களுடைய சந்ததிகள், இவங்களுடைய சகோதரர்களில் இருந்தும் நல்லா தேர்ந்தெடுத்துருக்குறோம் நிறைய பேரை நபிமார்களை ஆக்கியிருக்கிறான். ஆக்கிட்டு ஓ ஹதைனாகும் விலாசராத்தி முஸ்தகீம் நேர் வழிகாட்டினோம்னு 87 முடிச்சிடறானா. அதுக்கப்புறம் வந்து இதன் தொடர்ச்சியெல்லாம் வரிசையாக வரக்கூடிய உலாயிக்க இவர்கள், இதுதான் நமக்கு தேவையான வசனம். அந்த உலாய்க்க யாருங்கிறது தான் மட்டும் வாசி காட்டினேன். உலாய்க்க இவர்கள்னால் எவர்கள்? இப்ராஹிமில் இருந்து அல்லாஹ் இந்த பட்டியல் போட்டான்ல லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் சொன்ன அனைவரும் அர்த்தம். எத்தனை பேர் லிஸ்ட் வேணால் நம்பராக வேணாலும் கூட்டி போய் பார்த்துருவோன்னு இருக்கா. யார் யார் பேரெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்காண்டா நமக்கு ஒரு தெளிவுக்காக வேண்டி நம்ம என்ன நீங்களே எண்ணி பார்த்துக்கலாம். இருந்தாலும் இப்ராஹிம் ஒன்றாச்சா, அதுக்கப்புறம் வந்து இஸ்ஹாக்கு 2, யாக்கூப் 3, இவர்கள்னு சொல்கிறோம்ல அதில் இவங்களாம் வருவான். யாக்கூப் 3, நூஹு 4, அதுக்கப்புறம் தாவூது 5, சுலைமான் 6, ஐயூப் 7, யூசுப் 8, மூசா 9, ஹாரூன் 10, சக்கரியா 11, யஹ்யா 12, ஈசா 13, இல்யாஸ் 14, இஸ்மாயில் 15, அல்யசாங்கிறது 16, யூனுஸ் வந்து 17, லூத் வந்து 18 பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்லியிருக்கிறான். இன்னும் இவங்களுடைய சந்ததிகள், இவங்களுடைய பெற்றோர்கள்லையும் இறை தூதர்கள் இருந்தாங்கன்னு இந்த வசனத்தை சொல்லிடுறான். அவங்களே இது குறிச்சிடும். நம்ம 18 வச்சுக்கிடுவோம். இந்த 18 பேர்களை சொல்லிவிட்டு உலாயிக்க இவர்கள், இந்த மேலே சொன்னமே இவர்களுக்கு அல்லதீன ஆத்தைனாகுமுல் கித்தாப இவங்களுக்கு கித்தாபை வழங்கினோம். இவங்க எல்லாருக்கும் என்னத்தை கொடுத்தோம்? வேதத்தை வழங்கினோம். வேதத்தோட வேலை முடிஞ்சு போச்சுல. ஒல் ஹுக்குமையும் வழங்கினோம். அதாவது கித்தாபை வழங்கினோம். யாருக்கு? இவ்வளோ நபிமார்களுக்கும். இப்போ நபிமார்களை அனுப்புறது வேத புஸ்தகத்தை கொண்டு மட்டும் இல்லை, வேத புஸ்தகத்தையும் கொடுத்து விட்டு ஒல் ஹுக்குமையும் கொடுத்தோம். ஒன் நுபுவத்தையும் கொடுத்தோம். நுபுவத்துனா நபி என்ற தகுதி, அது வாச்சின் தகுதியை குறிக்குது. ஹுக்குமை கொடுத்தோம்னா என்ன? ஹுக்கும்னா அதிகாரம்னா என்ன? அதிகாரம் ஆட்சியை கொடுத்தனா. இதெல்லாம் ராஜாவாக இருந்தாங்களா? எல்லோரும் இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபிலாம் ராஜாவாக இருந்தாங்களா? மூசா வேண்டா இருந்தார், தாவூது, சுலைமான் இருந்தாங்க. மீதி உள்ள ஆட்கள்லாம் ராஜாவாக இருந்தாங்க இல்லை. ஆனால் ஹுக்குமை கொடுத்தவங்க அதிகாரத்தை கொடுத்தோம். என்ன அதிகாரம்? இப்போ மார்க்கங்கிற பெயரில் ஒன்றை சொல்லுகிற அதிகாரம், ஹலால் ஹராமை சொல்லுகிற அதிகாரம். அப்போ ஹுக்குமை கொடுத்தோம் என்பது ஹுக்குமுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஆட்சி அதிகாரங்கிற பொருளும் இருக்கிறது, ஆன்மீக ரீதியான ஒரு அதிகாரம் தானே. இப்போ ரசூல்லா ஒன்று இறை தூதர் ஒரு சொன்னால் அது ஃபர்லாவும்ல, அது சுன்னத்தாவும்ல. அவர் ஹராம்னு சொன்னால் ஹராம் ஆகும்ல, அதான் ஹுக்குமுங்கிறது. அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தோம்ங்கிறான். அப்போ நபிமார்கள் மேலே சொன்ன அத்தனை பேருக்கும் என்ன செஞ்சுருக்குறோம்? கித்தாபையும் கொடுத்தோம், ஹுக்குமையும் கொடுத்தோம், நுபுவத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ரசூல்லாவும் அடங்குவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த 18 பேரை சொல்லிவிட்டு இவங்களுடைய சந்ததிகள்னு சொல்கிறான்ல, அதில் ரசூல்லா வந்துடுவாங்கல்ல. இப்ராஹிம் இஸ்மாயிலுடைய சந்ததிகளில் ரசூல்லா வந்துடுவாங்க. அது இப்போ ரசூல்லா உள்ளடக்கின ஒரு விஷயந்தான் இது. இவர்களுக்கு எல்லாருமே கித்தாபையும் கொடுத்துருக்குறோம், ஹெக்குமத்தையும் கொடுத்துருக்குறோம், ஹுக்குமை கொடுத்துருக்குறோம். ஹுக்குமுக்கு என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் தான் கொடுக்க முடியும். ஒன்று ஆட்சி அதிகாரம், ஜனாதிபதியாக சக்கரவர்த்தியாக இருக்கிறது. அப்படி எல்லாருக்கும் கொடுக்கல. எத்தனை நபிமார்களை கொண்டு விட்டாங்க, எத்தனை நபிமார்கள் நிராகரிச்சு விட்டாங்க. அப்போ வந்து கஷ்டப்பட்டாங்க, தீயிலுக்கு போடப்பட்டாங்க, விரட்டப்பட்டாங்க. இப்படி பலவிதமான தொல்லை தான் கொடுக்கப்பட்டாங்களே தவிர யாருக்கும் பவர் இல்லை. தாவூது சுலைமான் நபிக்கு இருந்துச்சு, மூசா நபிக்கு இருந்துச்சு, பாக்கி எல்லாருக்கும் என்ன இல்லை? பவர் உள்ள ஆட்களாக இருக்கலை. அப்போ வந்து அந்த பவர் இது குறிக்கலை. அப்போ ஹுக்குமை கொடுத்தோம் என்பது வந்து அப்போ வேறு பவர். என்ன பவர்? ஆன்மீக ரீதியாக சட்டம் இயற்றுகிற ஒரு பவர். இது ஹலால்னு அவர் சொன்னால் நீ கேட்கணும், இது ஹராம்னு சொன்னால் நீ விட்டுறணும். அதான் ஹுக்குமுங்கிறது. அவர் சொன்னால் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் சட்டம் போட்டால் எப்படி நீ கட்டுப்படுவது கடமையோ அது மாதிரி அதை சொன்னால் கேட்கணும் என்பதற்கு தான் ஹுக்குமை கொடுத்தோங்கிறான்.
அது கித்தாபை முதல்ல ஹிக்மத்தை கொடுத்தவங்கிற அது ஞானம், அது விட்டுருவோம். அது அது அந்த கருத்துப்படவும் சொல்லுகிறான். இன்னொரு கருத்துப்படம் என்ன செய்கிறான்னா, ஹுக்குமையும் கொடுத்தோம் இவர்களுக்கு எல்லாம்னு சொல்கிறான். அதை விட கடுமையாக சொல்கிறான். இந்த 3 கொடுக்குறோம்ல, கித்தாபு, ஹுக்குமு, நுபுவத்து, இந்த 3ஐயும் சேர்த்து வாங்கினா தான் வாங்கிக்கிறேன்னு. இல்லை எனக்கு இந்த கித்தாப் மட்டும் போதும் அப்படின்னு ஒருத்தர் சொல்வாரையானால் அவரை விரட்டி விட்டு வேற ஆள் நியமிச்சிருவாங்கிறான்ல. இப்போ எக்குஃபுர் பிஹா ஹாவுலாய், இந்த இவர்கள் இம்மூன்றையும் மறுப்பார்களேயானால், இந்த 3ஐயும் மறுத்தார்களேயானால், ஃபக்கது வக்கல்னா பிஹா கௌமன் லைசு பிஹா காஃபிரீன், மறுக்காத வேற கூட்டத்தை நம்ம சாட்டி விடுவோம். அப்போ இந்த விஷயத்தை கொடுக்கும்போது 3 லோடு ஜாஸ்தியாக இருக்கிறது, கித்தாபை மட்டும் கொடுங்க, உடனே கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்வார்களேயானால், ஹுக்கும்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்வார்களேயானால், இவர்களை விரட்டி விட்டுட்டு வக்கல்னா பிஹா, பொறுப்பு சாட்டி விடுவோம், கௌமன், ஒரு கூட்டத்தை, லைசு பிஹா காஃபிரீன், இதை மறுக்காமல் இருப்பார்களே அப்படி கூட்டத்துக்கு கொடுத்துருவேன். அப்போ இந்த 3 தான் சேர்த்து தான் தர்றதை தவிர பிரித்து கொடுக்குற விஷயம் கிடையாது. காம்போ, இது காம்போ ஆஃபர் கொடுப்பான்ல, 3 சேர்த்து 300 ரூபா ரேட்டுமா, ஒன்றா கேட்டால் தரமாட்டான், 3க்கும் சேர்த்து தான். இது காம்போ தான். நபிமார்களுக்கு கொடுக்குறப்புறம் என்னது, நுபுவத்து, ஹுக்குமு, கித்தாபு எல்லாம் சேர்ந்து தான் வாங்கிக்கிறணும். இதை மட்டும் கொடுங்க, இதை மட்டும் கூட வேலையை பார்த்துருப்போ அப்படின்னு நல்லா சொல்லிடுவேங்கிறான். அப்போ இதில் என்ன வழங்குது, நபிமார்கள் புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுக்கறது தான் அவருடைய வேலை அப்படின்னு நினைப்பார்களேயானால் அதுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. அப்போ என்ன விளங்குறோம், அப்போ ரசூலுல்லாவுக்கு கித்தாபையும் நல்லா கொடுத்தான், ஹிக்மத்து ஞானத்தையும் கொடுத்தான். அது முந்தைய வசனங்களில். இப்போ உள்ள வசனத்தில் என்ன வருது, கித்தாபையும் கொடுக்குறான், ஹுக்குமை கொடுக்குறான். ஹுக்குமுன்னா நீ கட்டுப்படணும், அவருக்கு நான் பவரை கொடுத்துருக்காங்கிறான், ஆனால் பவர்லாம் கிடையாதுன்றாங்கன்னா அதானே சொல்கிறாங்க. குரானில் உள்ள மட்டும் தான் கேட்போம், ரசூலுல்லாஹ் சொன்னது கேட்க மாட்டோம். அப்படின்னா குரான் அல்லாத ஒரு வகை இருக்குன்னு உறுதியாயிடுச்சு. அதை அவருக்கு ஹுக்குமையும் கொடுத்தாச்சு. ஹுக்குமுடா என்ன, குரான்லேயே சொல்கிறத கேட்குறதா இருந்தால் அதுக்கு பேர் ஹுக்குமுன்னு சொல்ல மாட்டோம், குரானுக்கு கட்டுப்படுறதுன்னு ஆயிரும். குரானையும் கொடுத்து விட்டு ஹுக்குமையும் கொடுத்தோம்னு சொன்னால் அவருக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. இது ஒரு விஷயமாச்சு. இதனுடைய தொடர்ச்சியாக மேலும் சில விவரங்கள் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.